ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நேத்து ஒரு பதிவ போட்டிருந்தோம். இந்த ரஷ்யா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த மெகா டீல் பத்தினது. சுமார் 2.6 பில்லியனுக்கு பாகிஸ்தான்ல ரஷ்யா இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பதிவ போட்டிருந்தோம். அதாவது பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ரஷ்ய அதிபர் சந்திச்சு பேசிய பிறகு, பாகிஸ்தானின் கராச்சியில இருக்கும் ஒரு ஸ்டீல் மில்ல ரெனோவேட் பண்றதுக்காக ரஷ்யா சுமார் 2.6 பில்லியனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப சோவியத் யூனியனா இருந்த இப்போதைய ரஷ்யா பாகிஸ்தானின் அந்த கராச்சியில இருக்கும் ஸ்டீல் மில்ல உருவாக்குறதுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. ஆனா, பாகிஸ்தானின் இப்போதைய நிதி நிலைமை காரணமா அந்த ஸ்டீல் மில் சரிவர இயங்குறது இல்ல. சோ இத ரினோவேட் பண்ணி அங்கிருந்து புரொடக்டிவிட்டிய எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா பாகிஸ்தான்ல இந்த 2.6 பில்லியன இன்வெஸ்ட் பண்ணதா செய்தி வந்தது. பாகிஸ்தானின் பிரதமர் மற்றும் ரஷ்ய அதிபர் சந்திச்சு பேசிய பிறகு. இந்த செய்திய யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கி ஏஷியா. இவங்க தான் முதல்ல இந்த செய்திய போட்டாங்க. சோ இந்த செய்திய தொடர்ந்து எக்ஸ் தளத்துல ஆளும் கட்சிக்கு எதிராக பலரும் வசைபாட ஆரம்பிச்சாங்க. சோ மோடியின் ஆட்சிக்கு கீழ உலக நாடுகளின் நெய்பர்ஹுட் பாலிசி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய ஃபாரின் பாலிசியா? ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆவுது. அதுக்குள்ள இந்தியாவின் உற்ற நண்பன்னு சொல்லக்கூடிய ரஷ்யா, பாகிஸ்தான்ல இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்களே! நீங்க என்ன ஃபாரின் பாலிசிய நடத்துறீங்க? அப்படிங்கிற மாரி பல செய்திகள் எக்ஸ் தளத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. நியூஸ் அவுட்லெட்டுக்கே சொல்லியிருந்தாங்க. ஆனா இது ஒரு ஃபேக் நியூஸ் நண்பர்களே. எஸ். ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஊடகம் இருக்கு. இது ரஷ்யாவின் ஊடகம். ரஷ்யால இருந்து செயல்படக்கூடிய ஊடகம். அவங்க இந்தியால ஒரு பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்புட்னிக் இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, இது அடிப்படையா ஆதாரமற்ற ஒரு செய்தி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி 2.6 பில்லியனுக்கு ரஷ்யா, பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, எத வச்சு சொல்றீங்க? ஏதாச்சும் ஒரு பாகிஸ்தானோ, இல்ல ரஷ்யாவின் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இல்ல ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி லெவல் பீப்பிள் ஏதாச்சும் ஒரு நியூஸ் அவுட்லெட்டுக்கு செய்திய குடுத்தாங்களா? இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டதா? எத அடிப்படையா கொண்டு 2.6 பில்லியன பாகிஸ்தான்ல ரஷ்யா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னு போட்டு பொளந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கேட்கறது சரிதானே. ஸோ இந்த செய்திய நான் நேத்து பதிவிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் எந்த தகவல்களும் கிடைக்கல. எந்த ஒரு நியூஸ் அவுட்லெட்லயும் எந்த ஒரு மினிஸ்டர் சொன்ன மாரி எனக்கும் கிடைக்கல. நீங்க சப்போஸ் பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ பரப்பணும். இந்தியாவின் இமேஜ கெடுக்கணும் அப்படின்னு செயல்பட்ட விதமா தானே நமக்கு தெரியுது. இது போக ஸ்புட்னிக் இந்தியா என்னவும் உறுதிப்படுத்துறாங்கன்னா, ஆமா பாகிஸ்தானின் பிரதமரும், ரஷ்ய அதிபரும் சந்திச்சு பேசிட்டாங்க. இந்த மில்ல ரெனோவேட் பண்றத பத்தி பேசுனாங்க. ஆனா எந்த ஒரு முடிவும் உறுதிப்பட எடுக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்லி இங்க நிறுத்தியிருக்கிறாங்க. முடிவு வராதபோது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, இன்வெஸ்ட்மென்ட் செய்யப்பட்டது அப்படின்னு நடுவுல குட்டைய கிளப்புனது ஒரு ஃபேக் நியூஸ் தான். இந்த ஃபேக் நியூஸ கடந்து அடுத்த ஃபேக் நியூஸுக்கு போலாம். ஈரானின் சவுத் ஈஸ்ட் ஏர் ஸ்பேஸ வரும் ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதி ஈரான் அதிகாரப்பூர்வமா சிவிலியன் ஸ்பேஸ்க்கும், மிலிட்டரி பர்ப்பஸுக்கும் மூடுவதா சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையான செய்தி. இத தொடர்ந்து வந்தது தான் ஃபேக் நியூஸ். என்னன்னா, ஈரான் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள இஸ்ரேல நோக்கி நேத்து நைட்டு ஏவியிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி என்னோட எக்ஸ் தளத்துக்கு வந்துச்சு. எனக்கு பல பேரும் அனுப்பிச்சிருந்தாங்க. இது என்ன செய்தி அப்படின்னு நானும் போய் அலசி பார்க்குறேன். எதுவுமே கிடைக்கல அந்த செய்திய பத்தி. நேரம் ஆக ஆக தான் தெரியுது. இது ஒரு ஃபேக் நியூஸ். வந்த வீடியோ எல்லாமே இந்த ஆப்பரேஷன் த்ரூ ப்ராமிஸ்ல ஈரான், இஸ்ரேல் மீது ஏவுகணை நடத்தப்பட்ட தாக்குதலுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட வீடியோ அண்ட் அதோடைய ரேடார் வீடியோ எடுத்து தான் இது மாரி நேத்து நைட் பயங்கரமா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கியிருக்காங்க அப்படின்னு உண்மை செய்தியும், ஒரு ஃபேப்ரிகேட்டட் செய்தியும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. சப்போஸ் நீங்க இது மாரி ஏதாச்சும் 300 மிசைல கொண்டு தாக்குன மாரி எனக்கு செய்தி கேட்டேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, அது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய செய்தி. பிகாஸ் இட்ஸ் எ ஃபேக் ஒன். இதுக்கு அடுத்தது நம்ம ட்ரம்ப் கிட்ட போலாமே. இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல ட்ரம்ப் வாங்காத பேரே இல்லங்க. நான் தான் பேசினேன். நான் பேசினதுனால தான் போர் நின்னுச்சு. நான் மார்க்கெட் அங்க ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். 2 பேரும் பயந்துகிட்டு இத மாரி நிறுத்திக்கிட்டாங்க. அப்படின்னு பல உருட்டு உருட்டுனாரு. அந்த உருட்டுல புது ஒரு உருட்டு கிடைச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய டெலிகேஷன்ஸ் அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு வர இருக்கிறாங்களாமா. அதுல பாகிஸ்தான்ல அமெரிக்கா பிசினஸ் ஓப்பன் பண்றத பத்தி பேசப் போறதா ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. ஆனா, அதற்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்னன்னா, சப்போஸ் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் மாரி பாகிஸ்தான் இந்தியா மேலயோ, இல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏதாவது ஒரு போர் வந்தா, ஏதாவது ஒரு சண்டை மீண்டும் மூண்டா, நானு பாகிஸ்தான் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிசினஸ் பண்றத அங்க அப்படியே நிறுத்திருவேன். இந்த வரப்போகும் பேச்சுவார்த்தையில, சந்திப்புல நான் அத பத்தி எதுவுமே பேச மாட்டேன். அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக முக்கியமா ஒண்ணு சொன்னாரு. ஏற்கனவே நான் இந்தியா கிட்ட இந்த பிசினஸ பத்தி பேசி முடிச்சுட்டேன். இந்தியா கூட என் பிசினஸ் ஓவர். கம்ப்ளீட்டட். ஆனா பாகிஸ்தான் இனிமே தான் வரப்போறாங்க. அவங்க கிட்ட நான் பிசினஸ் பேசணும்னா, எந்த ஒரு சண்டையும் அங்க இருக்கக்கூடாது. அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இத நீங்க எந்த அளவுக்கு நம்ப போறீங்க, ஏத்துக்க போறீங்க அப்படிங்கிறது நான் உங்க கையிலேயே விட்டுர்றேன். ஏன்னா ஆப்பரேஷன் சிந்தூர் அப்பவே இவரு ஒரு கிளைம் பண்ணியிருந்தாரு. நானு உங்க 2 பேரு கூடயும் பிசினஸ் பண்ணணும்னா, இந்த தாக்குதல் 2 பேரும் மாறி மாறி நடத்துற தாக்குதல இப்பவே கைவிடுங்க. அப்படின்னு பாகிஸ்தானின் கெஞ்சலுக்கு ஏற்ப அமெரிக்கா இது மாரி வந்து சொன்னாங்க. ட்ரம்ப் அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ற மாரி திருச்சி கொண்டு வந்து சொன்னாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் இது மாரி பாகிஸ்தான் டெலிகேஷன் இது மாரி வரும்போது கண்டிப்பா அங்கேயும் ஸ்கோர் பண்ண பார்ப்பாரு. அந்த ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இத அணுகுறேன். நீங்க எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்க கையில நான் விட்டுர்றேன். அடுத்து நம்ப சிலிகுரி காரிடாருக்கு வருவோமே. இந்தியாவின் சிக்கன் நெக் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் இந்தியாவின் லேண்ட். நேபாள், பூட்டான், சைனா மற்றும் பங்களாதேஷ் இடையே அதோடைய எல்லைய பகிர்ந்திருக்கு. இந்த சிலிகுரி காரிடார் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல இருந்தே ரொம்ப ஃபேமஸ் ஆகவும், ரொம்ப ஒரு டென்ஷன் நிறைந்த பகுதியாகவும் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. பிகாஸ் பங்களாதேஷையும் சில எதிர்மறையான காரணங்களுக்காக. அந்த இடத்துல இது மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், சைனா மூலியமா வரும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் இந்தியா S-400 ரெஜிம 3ல 1 ரெஜிம அங்க கொண்டு போய் நிப்பாட்டியிருந்தாங்க. இப்ப டென்ஷன் அளவு கடந்து இருக்கும் காரணத்தினால நம்மளுடைய ரஃபேலின் ஒரு பேட்ச் அங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. அங்க ஸ்டேஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ கூடுதலா ஒரு ரஃபேல் பேட்ச் அங்க போயிருப்பது அப்படிங்கிறது, அங்க இருக்கும் சூழ்நிலை எவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு போதுமான செய்தியா இருக்கு. அந்த சீரியஸ்னஸ புரிய வைக்க தான் உங்களுக்கு நான் இந்த செய்திய சொல்லியிருக்கிறேன். அடுத்து நாம இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா அப்படின்னு போனோம்னா, கொஞ்சம் குழப்பம் நிறைந்த செய்திகள் மற்றும் சூழ்நிலை தான் அங்க நிலவிட்டு பிகாஸ் இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடமும், இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடமும் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படுது. இது மூலமா அவங்க 2 பேரிடையே மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து அவங்களுடைய விரிசல்கள் பெருசாயிட்டு இருக்கு. எத மையப்படுத்தினா, ஈரான் மீதான தாக்குதல மையப்படுத்தி. இங்க ஒரு விஷயத்துல ட்ரம்ப் கிளியரா இருக்கிறாரு. நான் ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவது, உன்னுடைய தாக்குதல் பத்தியோ, ஈரான் நடத்தப் போகும் உன் மீதான தாக்குதல் பத்தியோ இல்ல. நான் அவன்கிட்ட பேசப் போறது, அவனுடைய அணு ஆயுதத்த கட்டுப்படுத்தும் முறைய பத்தி தான். அதாவது அவங்களுடைய நியூக்ளியர் புரோகிராம ஹோல்ட் பண்றதும், அந்த நியூக்ளியர் என்ரிச்மென்ட்ட கட்டுப்படுத்துறதுக்கும் தான் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். உனக்கோசரம் நான் போய் பேசல அப்படின்னு ட்ரம்ப் ஆல்ரெடி கிளியரா சொல்லிட்டாரு. ஆனா ட்ரம்ப் இதுல சக்சீட் ஆவணும் அப்டின்னா, கண்டிப்பா இஸ்ரேல், ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த பேச்சுவார்த்தை முடியிற வரைக்குமாச்சும். ஏதோ ஒரு முடிவுல போய் நிக்கிற வரைக்குமாச்சும். பிகாஸ் இப்ப பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு அலைன் ஆயிட்டு இருக்கு அப்டின்னு ட்ரம்ப் நம்பிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல இஸ்ரேல், ஈரான் மீது ஏதோ ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்டின்னு வைங்களேன், உடனே கைய காட்டிட்டு போயிருவாங்க ஈரான். பாத்தீங்களா? இது மாரி ஆளுங்கலாம் இப்டி தாக்குறதுனால தான் எனக்கு வேற வழி இல்லாம என் நாட்டின் பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்கள தயாரிக்கும் வகையில என்னோட யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. இல்லைன்னா நீங்க எனக்கு பாதுகாப்பு குடுங்க அப்படிங்கிற மாரி கைய காமிச்சு விட்டுட்டு போயிருவாங்க. இந்த அமெரிக்காவுடன் நடக்கும் அணு ஆயுத கட்டுப்பாடு பேச்சுவார்த்தையில இருந்து விலகி போயிருவாங்க. ஸோ இந்த ஒரு கேப் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் ட்ரம்ப் இஸ்ரேல், ஈரான் மீது நடத்தப்படும் அந்த தாக்குதலுக்கு அனுமதி தராமலும், ஆதரவு தராமலும் மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அதற்கு பின்னாடி இருக்கும் ஆக்சுவல் ரீசன். இத நெதன்யாகு வேற மாரி எடுத்துக்கிறாரு போல இருக்கு. ஒரு வகையில இது நெதன்யாகுக்கும் பாசிட்டிவா தான் போய் முடியும். ஏன்னா, அணு ஆயுதம் ஈரான்ல கட்டுப்படுத்தப்படுமானால், அது இஸ்ரேல் மீது தாக்குவதற்கான பாசிபிலிட்டி சான்ஸஸ அது குறைக்கும். பிகாஸ் ஒன்ஸ் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்தா, அத வச்சு பயமுறுத்தக்கூடியது இஸ்ரேல தான் பயமுறுத்துவாங்க ஈரான். அதனால இங்க அணு ஆயுதம் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா இஸ்ரேலுக்கு பாசிட்டிவா தான் போய் முடியும். ஆனா, நெத்தன்யாகு அவர்கள் இத அடாவடியா முடிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு போல இருக்கு. ஏன்னா, தாக்குதல், தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த முரண்பாடு காரணமாக இஸ்ரேல் தன்னிச்சையா முடிவு பண்ணிட்டாங்க. நாமளே முழுமையா தாக்குதல் நடத்திக்கலாம் அப்படின்னு. ஸோ அமெரிக்காவின் உதவி வேணாம், அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ் வேணாம். நாம முழுமையா இண்டிஜினியஸா தாக்குறதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத பாரு, முடிச்சிடலாம் ஈரான. அப்படிங்கிற மாரி இப்ப காய் நகர்த்தல் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம கடந்த காணொளியில பார்த்திருப்போம். இந்தியாவுக்கு சுமார் 17.6 பில்லியன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒப்பந்தம். ராக்கெட் லான்ச்சர் உருவாக்கி தர நைப் லிமிடெட்க்கு இவங்க ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடியது இஸ்ரேல் தன்னிச்சையா ஈரான தாக்குறதற்கு தயாராகிட்டு வராங்க. அதற்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் நமக்கு காமிக்குது. ஆனா இந்த நேரத்துல ஒரு செய்திய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதே நைப் லிமிடெட்க்கு இந்தியாவின் DRDO திடீர்னு ஒரு பர்ட்டிகுலர் டெர்முக்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டமை தயாரிக்கும் ஒப்பந்தத்த குடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல நைப் லிமிடெட்க்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எதற்கு லைசென்ஸ் உருவாக்குறதுக்கான லைசென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நைப் லிமிடெட்க்கு பெருசா எந்த பினாக்காக்கான ஆர்டரும் வரல. பினாக்கா அப்படிங்கிறது இந்தியாவின் ஒரு இது. சப்போஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு தர மாரி இருந்தா, அதற்கான தகவல்கள் நமக்கு வந்திருக்கும். இது மாரி நைப் லிமிடெட் இந்தியாவுக்கு இத்தன கோடிக்கு வந்து குடுக்க போறாங்க. இந்தியா ஆர்டர அலோகேட் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கும். அந்த செய்தியும் வரல. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆர்டர் கிடைச்சது அப்படிங்கிற செய்தியும் இஸ்ரேல தவிர வரல. அப்ப நமக்கு இது என்ன சொல்ல வருது? ஒருவேளை இந்தியா பினாக்காவ இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ண போறாங்களா? அந்த ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம தான் ஏற்றுமதி பண்ண போறாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல கொண்டு வந்து இந்த செய்தி நம்மள நிறுத்துது. பட் எனி ஹவ் உங்கள நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. இது மாரி ஒரு செய்தி இருக்கு. இந்தியா, இஸ்ரேல், பினாக்கா, நைப் லிமிடெட் அப்படிங்கிறத மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த செய்திய ஃபர்தரா நான் ஃபாலோ பண்ணி, இது உண்மையாலுமே பினாக்காவ தான் இவங்க குடுக்க போறாங்களா? இல்ல
சும்மாவா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு நானு அப்டேட் பண்றேன். வி ஹேவ் டு பி ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் சம் பீரியட். அடுத்து நாம இந்த துருக்கி நாட்டுக்கு வருவோமே. துருக்கி மீது இந்தியா கடுமையான எதிர்ப்பலையில இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவியதுல இருந்து. நாட் ஒன்லி டர்க்கி, சீனா மேல ஏற்கனவே வெறுப்புணர்ச்சியில இருக்கிறதுனால சீனா தப்பிச்சுக்கிட்டாங்க. சரி, இங்க என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீஸுக்கும் துருக்கிக்கும் ஆகாது. ஸோ கிரீஸ் இந்தியா பக்கம் நிக்கிற நாடு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரம்மோஸ் இந்தோ ரஷ்யன் காம்போல உருவான பிரம்மோஸ் மிசைல கிரீஸ் வாங்க ஒரு பேச்சுவார்த்தைய நடத்திட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ யூனிட்ட ப்ரொக்யூர் பண்ணலாம் இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ அப்படிங்கிற அளவுக்கு டாக் முன்னேறி போயிட்டு இருக்கு. இந்த செய்தியானது டர்க்கி தலையில இடிய தூக்கி இறக்கக்கூடியது. ஏன்னா, தலைவர் எர்டகன் எப்பயுமே ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு. உலக நாடுகள் மத்தியில இந்த பிஓஜேகே பாகிஸ்தான் ஆக்குபை ஜம்மு காஷ்மீரை வச்சு இந்தியாவை எப்படா காலவாரி விடலாம், இந்தியாவ கிடைக்கிற சான்ஸ்லலாம் கசக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்ட தலைவரை கொண்டது தான் டர்க்கி. ஸோ அவர்களுக்கு அவங்க எதிரியான கிரீஸ் இந்தியா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறது, அதுவும் அன்இன்டர்செப்டபிள் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் வாங்குவது அப்படிங்கிறது ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தியா தான் போய் நிக்கும். இப்ப அவங்க கைய பெசஞ்சுட்டு இருப்பாங்க. யாருகிட்ட என்ன மிசைல வாங்கலாம் அப்படிங்கிற மாரி கைய பெசஞ்சுட்டு நிப்பாங்க டர்க்கி. என்னைய பொறுத்தவரைக்கும் ஃபிரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு பர்சனல் ஒப்பீனியனா சொல்றேன். கண்டிப்பா டர்க்கி ஒரு அடிய வாங்கணும். அது இந்தியா கிட்ட இருந்து நேரடியாகவோ, இல்ல கிரீஸ் மாரியான நாடுகள் மூலியமா மறைமுகமாகவோ கண்டிப்பா டர்க்கி இந்தியா கிட்ட இருந்து ஒரு அடிய வாங்கணும். அப்பதான் இது மாரி பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவுக்கு எதிரா பேசிட்டு இருக்கிற அந்த வாலாட்டும் நடவடிக்கையெல்லாம் வால சுருட்டி வச்சுக்கிட்டு இருப்பானுங்க அவங்க. ஸோ இல்லைன்னா தொடர்ந்து இது மாரி பாகிஸ்தானுக்கும், சீனாவுக்கும் ஆதரவா குலைச்சுக்கிட்டே இருப்பானுங்க டர்க்கி. இந்தியா கிட்ட இருந்து ஒரு வகையால அவங்க வந்து அடி வாங்கி உட்காரணும் ஃபிரெண்ட்ஸ். அப்பதான் அவங்க அடங்குவாங்க. இல்லைன்னா எர்டகன் அங்க ஆட்சி மாறணும். அப்பதான் ஒரு மாற்றம் ஏற்படும். அன்டில் தட் இந்த நடவடிக்கை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கான காணொளி இதுதான் ஃபிரெண்ட்ஸ். அடுத்த காணொளியில நம்ம மிக முக்கியமான செய்திகள பார்க்க போறோம். அந்த டாரஸ் மிசைல சோக் பண்றதுக்கு ரஷ்யா என்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க? காவிரி இன்ஜின் இப்போதைய அப்டேட் என்ன? எவ்வளோ முக்கியம்? அப்படிங்கிற ஒரு காணொளிய நம்ம அடுத்த காணொளியா பதிவு பண்ண இருக்கிறோம். ஸோ அந்த காணொளிய ஃபாலோ பண்ணவும், இந்த காணொளி பற்றின கருத்துக்களும் ஸோ இந்த வீடியோக்கு கீழ நீங்க கமெண்ட்டா உங்களுடைய கமெண்ட்ட போடுங்க. அண்ட் ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.